தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரை மீது விவாதம் நடைபெறவுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன் வணக்கம். மேலும் விவரங்கள். தமிழக சட்டப்பேரவையின் 3வது நாளான இன்று ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நேற்று சட்டப்பேரவை மூலமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி நிரல்ல ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெறும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநருக்கான அந்த உரை வாசிப்பு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் ஆளுநருக்கு வழங்கப்பட்ட உரையை அவர் படிக்காமலே சென்று விட்டதற்கு வருத்தம் பதிவு செய்ய இருக்கிறார்கள். இந்த சட்டப்பேரவை நிகழ்வில் ஆளுநர் அவருக்கு வழங்கப்பட்ட உரையை படிக்காமல் சென்றதற்கான வருத்தம் பதிவு செய்ய இருப்பதாக சட்டப்பேரவையினுடைய நிகழ்ச்சி நிரலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதில் மேலும் தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் நிகழ்ச்சி நிரலில் ஆளுநருக்கு வழங்கப்பட வேண்டிய உரை முன்கூட்டியே சட்டப்பேரவை வளாகத்தில் இருந்து ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநருடைய ஒப்புதல் பெற்ற பிறகுதான் இங்கு ஆளுநரினுடைய உரை வாசிப்பதற்காக அவரிடம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆளுநர் அதை படிக்காமலேயே வெளியேறியிருப்பது வருத்தமாக இருக்கிறது என சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதன் பிறகு இங்கு சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்போதும் ஆளுநருக்கு நன்றி உடையவர்களே என்கின்ற அந்த குறிப்பும் ஆளுநருக்கான அந்த ஆளுநர் உரை மீதான அந்த விவாதம் நடைபெறக்கூடிய நேரத்திற்கு முன்பாக முன்மொழியிருக்கிறது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதன் பிறகு ஆளுநர் வாசித்ததாக அந்த ஆளுநருடைய உரை மீதான விவாதமும் தொடங்க இருக்கிறது. இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வை பொறுத்த வரைக்கும் முதலில் இரங்கல் குறிப்பு, அதன் பிறகு ஆளுநர் உரை மீதான விவாதம் தொடங்கும். அதன் பிறகு வினாக்கள் விடை நேரம் தொடங்கும். வினாக்கள் விடை நேரத்தில் ஒத்திவைப்பு தீர்மானம் கேட்டு அதிமுகவினர் 2 நாட்களுக்கு முன்பே அவர்களுடைய அந்த தீர்மானத்தை அளித்திருக்கிறார்கள். அதற்கு சபாநாயகர் அப்பவே என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப் போகிறார் என்பது குறித்தெல்லாம் இன்று விவாதம் நடைபெற இருக்கிறது. இன்று முக்கியமாக ஆளுநர் உரை மீதான விவாதம் தான் சட்டப்பேரவையினுடைய முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது.